பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மகத்தான பேரருளாலே நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாக்கியமான மௌலூத் ஷரீஃபையும் அதை தொடர்ந்துள்ள இந்த பயான் நிகழ்வையும் நாம் அமைத்திருக்கிறோம். இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் தொடர்பான சில செய்திகள் சொல்லும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியுள்ள மேன்மைகள் அளவிட முடியாதது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு நாள் சஹாபிகள் எல்லோரும் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மாண்பை பற்றி, இன்னொரு சஹாபி ஹதரத் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதேபோல் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ரூஹுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ரபீஹுல்லாஹி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சபைக்கு வருகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் நான் கேட்டேன். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நேசர். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு உரையாடியவர்கள். அவர்களுக்குண்டான எல்லா அடைமொழிகளையும் உண்மைப்படுத்திய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் ஹபீபுல்லா என்று சொன்னார். ஹபீபுல்லா என்றாலும் ஹலீலுல்லா என்றாலும் நம்முடைய தமிழிலே நாம் மொழிபெயர்ப்பதானால் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கான வித்தியாசத்தை சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், ஹலீலுல்லா என்றால் அல்லாஹு தஆலாவினுடைய விருப்பத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் விரும்புகிறானா இந்த நேரத்தில் நான் மரணமாக தயார், அல்லாஹ் விரும்புகிறானா எதையும் செய்ய தயார். கலீலுல்லா என்றால் 4 பண்புகள் இருந்தது என்று சொல்வார்கள். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான் வ ஜஸதஹு இலன் நீரான் வ மாலஹு இலல் லைஃபான் வ பனஹு இலல் குர்பான். தங்களுடைய கல்பை அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் உங்களுடைய கல்பு விரும்பும். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான் வ ஜஸதஹு இலன் நீரான், அவருடைய உடலை நெருப்பிற்கு கொடுத்தார்கள், நெருப்பிலே அர்ப்பணித்தார்கள். அல்லாஹு தஆலா அதை பர்தம் சலாமன் ஆக்கினான் என்பது வேறு விஷயம். கொடுக்க தயாரானார்கள். அதேபோல் அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்காக கொடுத்தார்கள். அதேபோல் தாங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த தியாக பிள்ளை சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, என் அருமை மகனே உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று என் ரப்பின் உத்தரவு என்று சொன்ன பொழுது, புலி 8 அடி பாய்ந்தால் புலிக்குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என் அருமை தந்தையே ஏவப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் சாபிராக இருப்பேன் என்று சொன்னார். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக எல்லாவற்றையும், மனிதன் எதையெல்லாம் பிரியப்படுவானோ எதையெல்லாம் விட மேலாக தன்னை பிரியப்பட்டால், தன் உயிரை பிரியப்பட்டால் அதற்கும் தயார். அப்படி தயாரானவர்கள் கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வான ஹபீபுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ஹபீப்னு சொன்னான். அப்படின்னா என்ன வித்தியாசப்படுத்தி சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக எல்லா காரியத்தையும் செய்பவர்கள் கலீலுல்லா, ஆனால் என்னுடைய விருப்பத்திற்காக அல்லாஹ் எதையும் செய்ய தயார்னு சொன்னாங்க. அதுதான் ஹபீபுல்லான்னா. ஹபீபுல்லான்னா என்னுடைய விருப்பத்திற்காக அல்லாஹ் எதையும் செய்வான். குர்ஆனிலே கூட வருகிறது, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நாயகமே தாங்கள் விரும்பிய கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோன். கிபிலா திருப்புங்கன்னா சொல்லாத திருப்பிட போறாங்க. ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா,
நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் விரும்பிய கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் சொல்வார்கள், நீங்க எதை விரும்பினாலும் அல்லாஹ் உடனே நிறைவேற்றிடுறானேன்னு சொல்லுவாங்க. பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலாவிலே எதையெல்லாம் விரும்பினார்களோ, ஆசைப்பட்டார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் அவர்கள் கேட்டதெல்லாம் இந்த உம்மத்திற்காக, தான் பெற்றதையெல்லாம் கொடுத்ததும் இந்த உம்மத்திற்காக. நாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா விசேஷமாக, பொதுவாக நபிமார்களுடைய துஆக்கள் எல்லாம் கபூல் தான், ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதுதான். ஆனால் அல்லாஹு தஆலா விசேஷமாக ஒரு துஆவை சொல்லி கொடுத்தான். இந்த துஆவை கொண்டு எது கேட்டாலும் கிடைக்கும். புகாரிலே வருகிறது, லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட விசேஷமான ஒரு துஆவை கொடுத்தான். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். وإني اختبأت دعوتي شفاعة لأمتي. அல்லாஹ் எனக்கு கொடுத்த விசேஷமான அந்த துஆவை, பாக்கியமான அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், நாளை கியாமத்தில் என்னுடைய உம்மத்துமார்களின் ஷஃபாஅத்திற்காக. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட கருணை, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பற்று, நமக்காக நாளை கியாமத்தினுடைய நாளையிலே பரிந்துரைப்பதற்காக வேண்டி அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், துன்யாவில் அதை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பமோ அதற்கான சூழலோ அவங்களுக்கு ஏற்படவே இல்லையா? நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. தாயிஃபிலே அடி வாங்கினார்களே, தாயிஃபிலே அவர்கள் அடித்தார்களே, உஹதிலே கொண்டு போய் குழியிலே தள்ளினார்களே, முபாரக்கான பற்கள் ஷஹீதாக்கப்பட்டு குழியிலே கொண்டு போய் தள்ளும் பொழுது மிருதுவான கல்புடைய சித்தீக்குல் அக்பர் கூட, அல்லாஹ்வுடைய ரசூலே, யாருக்காக நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இதை விளங்காமல் உங்களை இந்த அளவிற்கு பாடுபடுத்துகிறார்களே, இவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கள் என்று சித்தீக்குல் அக்பரை சொன்ன நேரத்தில் கையை உயர்த்தினார்கள். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் மக்கள் தெரியாமல் செய்கிறார்கள், என்னுடைய சமுதாய மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், ரப்பே நீ மன்னித்தருள் என்றுதான் கேட்டார். பெருமக்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய விசேஷத்தை நம்மின் மேன்மைக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். உஹதிலே அவர்கள் பயன்படுத்தினார்களா? தாயிஃபில் பயன்படுத்தினார்களா? வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை வழங்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நபிமார்களுக்கு தான் அதிகமான சோதனை. அதிலும் நான் சய்யிதுல் அன்பியா, இன்னும் சோதிக்கப்பட்டேன் சொன்னாங்க. இன்னும் சோதிக்கப்பட்டேன். பெருமக்களே, எத்தனையோ சோதனைகள். ஷுஐப் அபி தாலிபில் ஊர்வலக்கல் செய்து வைத்திருந்தார்களே 3 வருட காலம், புற்களை சாப்பிட்டார்கள், இலைதலைகளை சாப்பிட்டார்கள், பிள்ளைகளுக்கு அருந்துவதற்கு கூட பால் இல்லை. கையிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ இருக்கிறது. பயன்படுத்தினார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. அதில் செய்யதுனா உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய துணைவியார், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய துணைவியார் அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து தன் மடியில் விழுவதாக ஒரு கனவு கண்டார். நல்ல கனவா கெட்ட கனவான்னு உங்களுக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஒரு கனவு கண்டேன், உங்கள் மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து என் மடியிலே வந்து விழுகிறதுன்னு சொன்னார். உம்முல் ஃபதுல், நல்ல கனவு கண்டிருக்கிறீங்கம்மா. அன்னை ஃபாத்திமா கருவுற்று இருக்கிறார்கள், சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறார்கள், அந்த குழந்தையை நீ உன் மடியில் வைத்திருப்பாய், அது என் சதை துண்டல்லவா என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என் சதை துண்டல்லவான்னு சொன்னதை போலவே அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பின்னால் அந்த கனவு கொஞ்ச காலம் ஆனது, அதற்கு பிறகு மடியில வைத்திருக்கிறார். மடியில வைத்திருக்கும் பொழுது பேர குழந்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தமாக பிள்ளையிடத்திலே பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெளிப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் திடீரென்று ஹஜ்ரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். திருநபியினுடைய அருள் முகத்திலே கண்ணீருடைய வெளிப்பாடுகள் தெரிகிறது.
அவருடைய முகத்திலே கவலையினுடைய ரேகைகள், அவருடைய முகத்திலே அழுகையின் அடையாளம் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன நடந்தது இங்கே? என்ன நடந்தது? எதற்காக உங்களுடைய முகத்தில் இப்படி மாற்றம் என்று கேட்ட பொழுது, உம்முல் ஃபதுல், நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? என் கோலத்தையும் என் குணத்தையும் கொண்ட இந்த பிள்ளையை. இமாம் ஹுசைனுல்லா நடந்தா ரசூலுல்லா நடந்த மாதிரி இருக்குமா? இமாம் ஹுசைனுல்லா நடந்து போனா யாரு பார்த்தாலும் சல்லாசலம் போற மாதிரி பார்ப்பாங்க. என்னுடைய கோலத்தையும் என் குணத்தையும் கொண்ட இந்த பிள்ளையை சமூகத்திலே கொடியவர்கள் சேர்ந்து கடுமையான முறையிலே கொலை செய்வார்கள் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நான் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் உடைய வாழ்க்கையிலே அந்த துஆவை பயன்படுத்துவதற்கான நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் கூட எந்த நேரத்திலும் அந்த துஆவை பயன்படுத்தாமல் பத்திரப்படுத்தி வைத்தார்கள் நம்மின் மீது கொண்ட கருணையினாலே. இந்த உம்மத்திற்கு நாளை கியாமத்தினுடைய நாளையிலே ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்ற அந்த பேருபகாரத்தினால். இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் உபகாரம் என்று கருதுகிறோமோ, நம்முடைய கைகள் உபகாரம் என்று கருதுகிறோம், நம்முடைய கால்களை உபகாரம் என்று கருதுகிறோம், நம்முடைய அவயவங்கள் நமக்கு பயன்படுவதனாலே உபகாரம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அந்த கைகளும் கால்களும் கியாமத்தினுடைய நாளையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. குர்ஆன் சொல்கிறது, இன்றைய நாளையில் நாம் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். وتكلمنا أيديهم, அவருடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும். وتشهد أرجلهم بما كانوا يكسبون, உலகத்தில் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அந்த கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவைகளை நாம் பாக்கியமாக கருதினோமோ, எவைகளை நாம் பாக்கியமாக கருதினோமோ அந்த அவயவங்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நாளிலும் கூட நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் சந்தேகமே. பெருமக்களே, ஷஃபாஅத் மொத்தம் 5 வகைப்படுகிறது என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி உட்பட பல பெருமக்கள் விளக்குகிறார்கள். 5 வகையான ஷஃபாஅத். முதலாவது ஷஃபாஅத்துல் உலுமா, மிகப்பெரிய ஷஃபாஅத், மிகப்பெரிய ஷஃபாஅத். இரண்டாவது இத்ஹாலுல் ஜன்னத்தி பிகைரி ஹிசாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட சில பேரை சொர்க்கத்திற்கு அனுப்புவது. அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்து நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்களை எந்த விதமான ஹிசாபும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய இரண்டாவது ஷஃபாஅத். இந்த 2 ஷஃபாஅத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. முதலாவது ஷஃபாஅத்துல் உலுமா அப்படின்னா என்னன்னு பின்னால் நம்ம சொல்லுவோம். இரண்டாவது, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிப்பது நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் பலர், அப்படி ஆட்கள். மூணாவது ஷஃபாஅத் என்னன்னு சொன்னா, நரகம் அவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது, அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், நரகத்தில் ஆகிவிட்டவர்கள். முதலாவது உள்ளவங்க நரகத்துக்கே போகல, ஆனால் இவர்கள் நரகத்திற்கு ஆக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருப்பார்கள். அங்கிருந்து அவர்களை ஷஃபாஅத் செய்து வெளியில் எடுக்கப்படும். நாலாவது, ஃபீமன் தகல நார மினல் முذنبீன், சொர்க்கவாசிகள் தான், ஆனால் சில பாவங்களின் காரணத்தினால் கொஞ்ச நாள் அங்கே அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது, அவர்களை ஷஃபாஅத் செய்து வெளியிலே கொண்டு வருவது. ஐந்தாவது, சொர்க்கவாசிகளுக்காக செய்யப்படக்கூடிய ஷஃபாஅத், சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தரஜாக்களை இன்னும் உயர்த்துவதற்காக. சொர்க்கவாசிகள் தான் அந்த ஷஃபாஅத்தை, அவர்களுடைய ஷஃபாஅத்தின் காரணத்தினால் அந்த தரஜாத்துகளை உயர்த்துவது. முதல் 2 ஷஃபாஅத் மாத்திரம்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் சொந்தம். மற்றதெல்லாம் மற்ற நபிமார்களும் மலக்குமார்களும் முஃமின்களும் சாலிஹீன்களும் நன்மக்களும் உலமாக்களும் நல்லோர்களும் செய்யக்கூடிய ஷஃபாஅத். பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகிறது, உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன் அஹதுன் கப்லி, வேற யாருக்கும் வழங்கப்படாத 5 பாக்கியங்கள் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். நுஸிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின், 1 மாத தொலை தூரத்திற்கு என்னை பற்றிய பயத்தை எதிரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னை நினைத்தாலே, நாம சில பேரை பத்தி ஏதாவது குறை சொல்லுவோம், ஆனா அவங்கள முன்னால பார்த்துட்டோன்னு வைங்க, நமக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும், கண்ணியம் கலந்த பயம் வந்துவிடும். அப்படி சில பேர் இருப்பார்கள். அவர்களை பற்றி நாம் ஏதாவது பேசுவோம், ஆனா முன்னால் எதிர்த்து சொல்வதற்கான தைரியம் இருக்காது.
ஒரு விதத்தில் பயம். அதை போல என்னை பற்றிய கண்ணியம் கலந்த அந்த பயம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். 1 மாத தொலை தூரத்திலே அந்த பயம் வழங்கப்பட்டிருக்கிறது எதிரிகளுக்கு. இரண்டாவது, உஹில்லத்லி அல் கனாயிம் வலம் யஹில்ல லி அஹதின் கப்லி, யுத்த களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனாயிம் கனிமத்துகளை எல்லாம் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் என் உம்மத்திற்கும். அதற்கு முன்னால் யாருக்கும் அப்படி ஹலாலாக்கப்படவில்லை. இரண்டாவது, ஒஜுஇலத்திலி அல் அர்து மஸ்ஜிதன் வ துராபுஹா தஹூரன், உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். தண்ணீர் இல்லாத நேரத்திலே மண்ணை தயம்மமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாக்கியமும் எனக்கும் என் உம்மத்திற்கும் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னால் உள்ள நபிமார்களுக்கும் அவருடைய உம்மத்துக்கெல்லாம் குறிப்பிட்ட வணங்கப்படுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த இடத்தில் மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வேற எங்கும் அவர்கள் வணக்கத்தை நிறைவேற்ற இயலாது. நாலாவது, ஒஅதீது ஷஃபாஅ, ஷஃபாஅத் வழங்குவதற்காக ஆற்றல் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஐந்தாவது, புஇஸ்து இலன்னாசி காஃபத்தன், உலகத்தில் வந்த மற்ற நபிமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட சமூகத்திற்கு, குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, குறிப்பிட்ட இனத்திற்கு என்று வந்தார்கள். ஆனால் உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் கியாமத் நாள் வரை நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் வழங்கப்படாத விசேஷங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பெருமக்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹு தஆலா முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். படைப்பினங்களின் ஆரம்பத்திலிருந்து கடைசி மனிதர் வரை எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து வைத்திருப்பான். அந்த வேதனை சாதாரணமானதல்ல. கேள்வி கணக்கு ஆரம்பிக்கவில்லை, வேதனையிலே நிற்கிறார்கள். அவருடைய உச்சத்திலே சூரியன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது. வியர்வைகள் அவர் உயர்ந்து கொண்டு அவர்களுடைய கழுத்து வரை வியர்வை வந்துவிடும். தாங்க முடியாத வேதனையில் இருப்பார்கள். பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையின் அளவு வித்தியாசப்பட்டிருக்கும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் நமக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டுமே, ஏதோ ஒரு முடிவு சொல்லப்பட வேண்டுமே, ஏதாவது ஒரு காரியம் இங்கே ஆக்கப்பட வேண்டுமே என்று பலரும் அந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்க என்ன செய்வது? யாரும் எதையும் பேசாமல் இருப்பார். அப்பொழுதுதான் அந்த மனித கூட்டத்திலே ஒரு பெரும் பகுதியினர் எல்லோருமாக சேர்ந்து அவர்கள் யோசிப்பார்கள், எல்லோரும் நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்வோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்வோம். எல்லோரும் அங்கே வருவார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, அந்த அபூனா, நீங்கள் தான் எங்களுடைய அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தையான முதல் தகப்பனாராக தாங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய விசேஷமான கரம் கொண்டு உங்களை படைத்தான். முதல் படைப்பாக உங்களை தான் படைத்தான். எல்லா மலக்குமார்களையும் உங்களுக்கு சுஜூது செய்யும்படி, மரியாதை செய்யும்படி சொன்னான் என்று ஏராளமான உங்களுடைய உயர்தன்மைகளை எல்லாம் சொல்லி, அதனால் எங்களுடைய நிலைகளை பார்க்கிறீர்கள், எங்களுக்காக நீங்கள் ரப்பிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்ன ரப்பி கது கதிபல் யௌம கதுபன் லம் யகலிப கபலஹு மிஸ்லா, அல்லாஹு தஆலா இன்று இந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்னால் ரப்பு இவ்வளவு கோபப்பட்டதில்லை, அவ்வளவு கோபத்தில் இருக்கிறான், யாரும் பேச முடியாத அளவிற்குண்டான நிலை இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்னை சொர்க்கத்தில் ஆக்கி வைத்தான். நஹானி அனி ஷஜரா, சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி தந்தான், உபயோகிக்க சொன்னான். நஹானி அனி ஷஜரா, குறிப்பிட்ட ஒரு மரத்தின் அருகில் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் எப்பொழுதுமே சொர்க்கத்திலே இருந்து விடலாம் என்று ஆசை காட்டப்பட்ட காரணத்தினால் நான் அந்த மரத்தை நெருங்கிவிட்டேன். இப்பொழுது நஃப்சி நஃப்சி, நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து மனித குலத்தின் முதல் ரசூலான சய்யிதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்வார். நான் ரொம்ப விரித்து சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் எல்லோரும் செல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் தான் உலகத்தில் முதல் ரசூல், அல்லாஹு தஆலா உங்களைத்தான் அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியார் என்று பாராட்டுகிறான். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியாராக உலகத்தில் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டி சொல்கிறான். உங்களை வேதத்திலே நன்றி உள்ள அடியார் என்று அல்லாஹு தஆலா பாராட்டி சொன்னான் என்று அவர்களை புகழ்ந்த அந்த மக்கள் சொல்லி, அதனால் நீங்கள் ரப்பிடத்தில் எங்களுக்காக ஷஃபாத் செய்யுங்கள் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அது கானத்திலே தஅவத்துன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா விசேஷமான ஒரு துஆவை கொடுத்தான். அந்த வகையில் எனக்கும் ஒரு துஆவை கொடுத்தான். 950 வருஷ காலம் என்னுடைய உம்மத்துமார்களிடத்தில் நான் அனுபவப்பட்டேன். இன்னி தாவூத் கௌமி லைலம் வ நஹாரா, இரவு பகலாக என் உம்மத்தை நான் அவர்களை அல்லாஹ்வின்பால் அழைத்துக் கொண்டே இருந்தேன்.
ஆனால் ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, அழைக்க அழைக்க அவர்கள் என்னை விட்டு வெறுண்டோடினார்களே தவிர என் பக்கம் நெருங்கவில்லை. 1 வருடம் இல்ல, 2 வருடம் அல்ல, 100 வருடம் அல்ல, 200 வருடம் அல்ல, 950 வருஷம் நான் நிராசையாகி விட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு துஆவை கொடுத்திருந்தான். கது கானத்லி தஅவத்துன் ஃபதஅவுது பிஹா அலா கௌமி, எனக்கு வழங்கப்பட்ட அந்த விசேஷமான துஆவை கொண்டு என் சமூகத்திற்கு எதிராக நான் துஆ செய்து விட்டேன். ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, அல்லாஹ்வே ஒரு ஆளை விட்டு வைக்காது. இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இவங்க மாத்திரமல்ல, இவங்க சந்ததி கூட உட்படுற மாதிரி தெரியல. அதனால எல்லாத்தையும் அழிச்சுட்டு நான் துஆ ஓதிட்டேன். எனக்கு வழங்கப்பட்ட விசேஷமான அந்த துஆவை கொண்டு என் உம்மத்தெல்லாம் அழிக்கப்படுவதற்காக நான் ஓதிவிட்டேனே. நப்சி நப்சி, அதை நினைத்து நான் இப்பொழுது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கேன். அதனாலே நீங்கள் என்னை விட்டு விட்டு எல்லோருமாக சேர்ந்து கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்வார். கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். எல்லோரும் செல்வார்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே. நீங்கள் தான் எங்களுடைய 2வது தகப்பனார், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். நீங்கள் தான் எங்களுடைய மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம். மில்லத்த இப்ராஹிம் என்று சொல்லவில்லை நம்முடைய மார்க்கத்தை, உங்களுடைய தகப்பனாரான அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்று சொன்னான். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் நமக்கு 2வது தந்தை சய்யிதுனா கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் உங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கலீலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறான். அதேபோல் உங்களை ஏராளமாக அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொல்லி இருக்கிறான் என்று அவர்களை உயர்த்தி சொல்லி எங்களுக்காக நீங்கள் ரப்பிடத்தில் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று கேட்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் ஒரு 3 பொய் சொல்லிவிட்டேன். வெளிப்படையிலே பொய், இஸ்லாஹுக்காக நன்மைக்காக சில இடங்களில் பொய் சொல்லலாம், சில இடங்கள்ல மொத்த அனுமதி நினைச்சிடக்கூடாது. நான் அன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மனைவிட்ட பொய் சொல்லலாம். வித்தியாசத்து இன்னைக்கு தானே சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஆரம்பிச்சிடுறோம். அவ கூட உங்கள்கிட்ட பொய் சொல்லலாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்பந்தத்திற்காக, ஒரு ஆசைக்காக, சந்தோஷத்திற்காக. இந்த சேலைன்னு சொன்னா, இப்ப இங்க நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதனுடைய நேரம் தெரியாது. ஊர்ல குறைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த வருஷம் இந்த சேலை தான் வாங்கணும்னு அவங்க ஒரு அடம்பிடிப்பாக. அந்த இதுல பார்த்தேன்னா, அந்த டிவியில பார்த்தேன், அந்த சேலை உடுத்துட்டு இருக்கிறா, இதுதான் நல்லா இருக்குது, இந்த சேலை தான் எடுக்கும். கண்டிப்பா அந்த சேலை தான் சொல்லிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். வாக்குறுதி முழுமையா கொடுத்துடலாம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாத்திக்கிறலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. சில இடங்கள் இருக்கிற நிர்பந்தத்திற்காக இஸ்லாஹுக்காக போய் சொல்லலாம். 2 நண்பர்கள், நல்ல நண்பர்கள், ஆனா இப்ப அவங்களுக்கு மத்தியில் ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இவர்கிட்ட போய் சொல்லலாம், அவரோட சண்டை போட்டு இருக்கிறீங்களா, உங்களை எவ்வளவு புகழ்ந்து சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலாம். அவர் திட்டி தான் இருப்பார், புகழ்ந்துலாம் சொல்லியிருக்க மாட்டார். அவர்கிட்ட போய் சொல்லலாம், உங்களை என்ன புகழ்ந்து சொல்றாரு. இவர்கிட்ட வந்து சொல்லலாம், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்களை பத்தி சுப்ஹானல்லாஹ், அவர் செய்த சில உபகாரங்கள் இவருக்கு தெரியும், அது அவர் வாயில சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் சொன்னதாக இவர் அவர்கிட்ட சொல்றது. அப்படி சொல்லலாம், இஸ்லாஹுக்காக போய் சொல்லலாம், யுத்த காலத்தில் சொல்லலாம். இப்படி சில அனுமதிகள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான். ஆனால் பொய் சொன்னேன், நான் நபி அல்லவா, மற்றவங்களுக்கு ஹலாலா இருக்கிற காரியமும் எனக்கு அந்த நேரத்தில் பேணுதலுக்காக தடுக்கப்பட்டிருக்கும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேனே. அது ஒரு 3 நிகழ்வு குர்ஆனிலேயே வருகிறது, ரொம்ப நேரம் ஆகிருங்கிறதுனால நான் அதை சொல்லல. அதனால் அதை நினைத்து நான் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்வார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதிபன் லம் யக்லிப் கப்லஹு மிஸ்லா. அல்லாஹ் இன்று இந்த அளவிற்கு கோபப்பட்டிருக்கிறார், யாரும் பேச இயலவில்லை, பக்கத்தில் செல்ல இயலவில்லை, அந்த அளவிற்கு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கோபப்பட்டிருக்கிறார். எனவே நான் இப்பொழுது பேசக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு ஆளை அடிச்சான், மூத்தா போயிட்டான், ஒரு ஆளை அடிக்கத்தான் செய்தான், அவன் போயிட்டான் டப்புன்னு. ஆனால் அவனை கொல்லும்படி ஏவப்படவில்லை. நான் சாதாரணமா அடிச்சு அவன் போயிட்டான். அதை நினைத்து இப்பொழுது நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்க எல்லோருமாக சேர்ந்து சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுங்கள். உலகத்திலே பணக்காரர்களுக்கு முன்மாதிரியாக ஹதரத் சய்யிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை வைத்தான் என்றால், ஏழைகளுக்கெல்லாம் முன்மாதிரி ஹதரத் சய்யிதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்.
நாளை கியாமத்தினுடைய நாளையில யாராவது வந்து ஒரு தங்கடத்தை சொல்லி ரப்பிடத்தில் தப்பிக்க நினைத்தால், யா அல்லாஹ் உன்னை வணங்கன்னு தான் நினைச்சேன், நிறைய பிஸி மேன், என்ன நீ பிஸி ஆகிட்ட, ஒரே அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை, எல்லாம் கடுமையான வேலை, பொருளாதாரத்தை வேற தந்துட்ட எக்கச்சக்கமா, அதனால பூரா நான் பிஸியா இருந்தேன் செய்ய முடியலேன்னு ரப்பிட்ட சொன்னா, அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு இவங்களை விடையா நீங்க பிஸின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இவங்களை விடையா பிஸியா இருந்தீங்க நீங்க? என்ன அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனித இனங்கள் மாத்திரமல்ல, ஜின்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் அவர்கள் வசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இவங்களை விடவா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னு நல்லா கேட்பான். நேரம் இல்லை ரப்பேன்னு சொல்ல முடியாது. யா அல்லாஹ் உன்னை வணங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா நான் என் வயிற்றுக்கே திண்டாட்டம், எங்கவே ஒன்ன வணங்க, என் வயிற்றுக்கினுடைய வேலைகளை பார்க்கறதுக்கே நேரம் ஆயிடுச்சுன்னு யாராவது ஏழை முறையிட்டால் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வருவான் என்று வருகிறது. இவர்களை விட நீங்க ஏழையா இருந்தீங்க நல்லா கேட்போம். பெருமக்களே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் எல்லோரும் செல்வார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், தொட்டிலில் பேசிய உன்னதமான மனிதர், தொட்டிலே அல்லாஹு தஆலா பேசுவதற்கான பாக்கியத்தை கொடுத்த மிக சிறந்த ஒரு ரசூல் சையதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். எல்லா மேன்மைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரூஹுல்லாஹ் என்று பட்டம் சொன்னான். அவர்கள் சொல்வார்கள், நான் எனக்கு பின்னால் என் சமூகம் என்னை வணங்க ஆரம்பித்து விட்டது. நான் அவங்களை வணங்க சொல்லல, ஆனா என்னை கொண்டு நடந்தார்கள், என்னை வணங்கினார்கள். அது குறித்து அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அதனாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. எல்லோரும் இத்ஹபூ இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்லுங்கள் அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செல்லுங்கள். உடனே மனித கூட்டம் எல்லாம் செல்லும். யா முஹம்மது அன்த ரசூலுல்லாஹி வ காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் நிறைவாக, ரப்பினுடைய ரசூலாக, மனித குலத்தின் வழிகாட்டியாக தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபஅன்தலிகு ஃபஆதி தஹ்தல் அர்ஷ், ரப்பின் அருகிலே நடந்து சென்று அர்ஷுக்கு முன்னால் ஃபஅகஉ சாஜிதன் லிரப்பி, என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூது செய்து விடுவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் திக்ரை கொண்டு சுஜூதிலே நான் வீழ்ந்து கிடப்பேன். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சொல்வான், யா முஹம்மது இர்ஃபஅ ரஸக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் முபாரக்கான தலையை உயர்த்துங்கள். சல் துஅதா, கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கப்படும் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். எனவே அந்த நேரத்திலே ஃபஉஷஃபிஉ ஃபதுஷஃபஉ, நான் அந்த நேரத்தில் ஷஃபாஅத் செய்வேன், என் ஷஃபாஅத்தை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன், ஆரம்பத்திலே ஷஃபாஅத் செய்பவனாக நான் தான் இருக்கிறேன், ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களில் முதலானவனாக நான் தான் இருப்பேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அதற்கு பிறகுதான் அந்த ஷஃபாஅத்தின் காரணத்தினால் எல்லா படைப்பினங்களுக்கும், எல்லோருக்கும், யாருக்கும் விதிவிலக்கல்ல, எல்லோருக்கும் அந்த ஷஃபாஅத்தினுடைய பயன்பாடு. ஷைத்தானுக்கும் கூடங்க, ஷைத்தானுக்கும் கூட அந்த ஷஃபாஅத்தினால பயன்பாடு இருக்கும். உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் வேதனையில் ஆட்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான நிலை. அதுதான் ஒரு வரலாற்றில் நான் படித்தேன். ஒரு பெரியவரிடத்தில் ஷைத்தான் போய் பேசிக்கிட்டு இருந்தானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், அம்மா அர்சல்நாக்கு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொன்னால் ஆலம் என்பது மாசிவ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எல்லாத்தையும் எடுக்கும். அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆலம். அப்படின்னா ஆலம்களுக்கெல்லாம் ரஹமத்தாக அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு ரஹமத்தா இருக்கணும். எனக்கு ரஹமத்தா இருந்தா நான் ஷைத்தானா இருக்க வேண்டியதில்லை. இல்ல உனக்கெல்லாம் ரஹமத்து கிடையாது, நீ ஷைத்தான் சொன்னா நான் அல்லாவா இருக்கணும்னு நானா? என்ன, அல்லாஹ் அல்லாத எல்லாத்துக்கும் பேர் ஆலம். அப்ப அப்படின்னா எனக்கு ரஹமத்தா இருக்கணும். அப்படி இல்லைன்னு நான் தான் அல்லாவா இருக்கணும்னு நானா? கெட்டிக்காரன் தானே இப்படி வாதம் பண்றதுல. சொன்னி அதற்கு உஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் வழிகட்டவங்க பூரா அறிவாளிகளா இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டாங்களோ ரொம்ப தர்க்கம், அறிவாளி மாதிரி பேசுற ஒரு நிலை இருக்கும். மா வல்ல மண் வல்ல இல்லா பிஹ்திமாமில் அக்ல், அதற்கு இமாம் உஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை. பெருமக்களே, அதனால்தான் இந்த ஷஃபாஅத்துல் உதுமாவினாலே எல்லோருக்கும் பயன்பாடு. இதுதான் மக்காமம் மஹ்மூதா என்று பெயர். இந்த ஸ்தானத்திற்கு தான் மக்காம மஹ்மூதா என்றும் கூட பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷஃபாஅத்தினுடைய முழுமையான பயன்பாடு கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் மக்காம மஹ்மூதா கிடைப்பதற்கு.
அது உறுதியாக்கப்பட்ட விஷயம். ஆனாலும் நீங்கள் துஆ செய்தால் எனக்கு ஒரு பகரம் இருக்கிறது, அந்த ஷஃபாத் உங்கள் மீது வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கிடைக்கிறதுங்கிறது உறுதி ஆயிடுச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் நீங்க எனக்காக துஆ செய்தால், நாம ஸலவாத் ஓதுறோம்னா பயன்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேருதுன்னு நினைக்க கூடாது. வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை, கீர்த்தியை, அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம். இனிமே நாம் அவங்கள பத்தி 4 வார்த்தை பேசுறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து உயர போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. உலகத்தில் மற்ற தலைவர்களை பேசாவிட்டால் விழுந்து விடுவார்கள். விழாமல் இருப்பதற்காகத்தான் பல தலைவர்களை பேசப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது நாம் விழாமல் இருப்பதற்காக வேண்டிய தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாமல் இருப்பதற்காக அல்ல. பெருமக்களே, அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஃபாஹிரு சாஜிதன் லில்லாஹ், ரப்புக்கு முன்னால் நான் சுஜூது செய்திருப்பேன். அந்த உன்னதமான அந்த சுஜூதிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அளிக்கக்கூடிய பாக்கியம் ஷஃபாஅத்துல் உதுமா. அந்த கியாமத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இந்த ஷஃபாத்தினால் உள்ள பயன்பாடு என்பது ரொம்ப விரிவானது. இது முதல் ஷஃபாத். இரண்டாவது ஷஃபாத் இருக்கிறதே, அந்த ஷஃபாத் கிடைப்பதற்கு நமக்கு சில வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமா ஸலவாத் ஓதுங்க. என் மீது அதிகம் ஸலவாத் ஓதுபவர்கள் என்னுடைய ஷஃபாத்திற்கு மிக தகுதி உள்ளவர்கள், என்னுடைய எல்லா ஷஃபாத்திற்கும் தகுதி உள்ளவர்கள். ஒரு ஆளுக்கு ஷைக் இல்லாவிட்டாலும் கூட ஷஃபாத்தை ஓதினால், அதிகமாக ஸலவாத்தை ஓதினால் ஷைഖினுடைய ஸ்தானத்தில் அந்த ஸலவாத் அவர்களை ஆக்கி வைக்கும் என்று பெருமக்கள் சொல்வார். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ரப்பை நெருங்குவதற்கு எத்தனையோ வழிகள், அதில் இலகுவான வழி எது என்று நான் பார்த்தேன், ஸலவாத்தின் வழியாக ரப்பை இன்னும் நெருங்கினேன் சொன்னாங்க. அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அதற்கு 1க்கு 10 ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்குவதோடு 10 பாவங்களை மன்னிக்கிறான், தரஜாத்துகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. என்றுமே நிற்காத உன்னதமான ஒரு பாக்கியமான இபாதத் ஸலவாத். அதே போல ஷஃபாத் கிடைப்பதற்கு இன்னொரு வழி என்னன்னு சொன்னா, பாங்கு சொல்லி முடிச்ச உடனே அதை கேட்டுட்டு நம்ம துஆ ஓதும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதனா முஹம்மதினில் வஸீலத والفضيلة والدرجة الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. யார் இதை ஓதினார்களோ, வாங்கொலி கேட்டதற்கு பிறகு இந்த துஆவை ஓதுகிறார்களோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு என் ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கமும், சும்மா இருக்கிற நேரங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ நேரம் சும்மா போய்கிட்டு இருக்கிறோம். முஆவியத்து பின் முஆவியா என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய ஜனாசாவுக்கு 70,000க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் வந்தாங்களாம். அதற்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்களா, என்ன இவ்வளவு மலக்குமார்கள் கூட்டம்? ஹஜ்ரத் முஆவியத்து பின் முஆவியா ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபிகளில் ஒருவர். இவ்வளவு பெரிய கூட்டம், மற்றவர்களுக்கு இல்லாத விசேஷமான இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுடைய ஜனாசாவுக்கு வந்திருக்குதே, மலக்குமார்களின் கூட்டம் என்று காரணம் கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சய்யிதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், அவர்கள் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் சென்றாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் இல்லா வஹுவ யக்ரவு சூரத்துல் இக்லாஸ், எழுந்தாலும் எல்லா நேரத்திலும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சும்மா இருக்கக்கூடாது. நாம நடந்த அந்த நேரத்தில் லிப்ட்ல போறதுக்குள்ள ஒரு 3 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓத முடியாதா? ஒரு 10 தடவை ஸலவாத் ஓத முடியாதா? சொர்க்கத்தில் மனிதன் கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், எந்த கவலையும் சொர்க்கத்தில் கிடையாது, ஒரே ஒரு கவலை தான். உலகத்தில் எந்த நேரத்தை நாம் வீணாக்கி விட்டோமோ அதை நினைத்து கவலைப்படுவோமா? ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதி இருக்கலாமே, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கலாமே, ஒரு ஸலவாத் சொல்லியிருக்கலாமே என்று வீணாக கழிந்த அந்த நேரத்தை பற்றி தான் மனிதன் கவலைப்படுவான். அதனாலே அதிகமாக ஸலவாத்தை ஓதுவது, பாங்கொலிக்கு பதில் சொல்வது, இது போல இந்த காரியங்கள் இருக்கிறதே ஷஃபாத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல் 2வது காரியம் இருக்கிறதே, ஷைத்தானை பழிப்பார்கள். அவங்க நரகம்னு முடிவு செய்யப்படும் அந்த நேரத்தில் ஷைத்தான் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், அவர்களுக்கு அந்த காரியம் தீர்ப்பு செய்யக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் சொல்வான், உங்களை பாவத்துக்கு அழைச்சேன், தஅவுத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, நீங்கள பதில் சொன்னீங்க, உங்களை நான் வற்புறுத்தி இழுத்துட்டு வந்தேனா, நான் கூப்பிட்டேன், நீங்க அந்த நேரத்தில் வந்தீங்க, பலா தலூமுனி ஒலுமு அன்ஃபுஸக்கும், என்ன திட்டாதீங்க, இப்போ உங்களை நீங்க படிச்சுக்கங்க, பாவத்தை பூரா நீங்க செய்துட்டு என் மேல பழிய போடுறீங்களா?
உங்களுடைய ஆசையை நீங்கள் தீர்த்து கொண்டு, உங்களுடைய மனோ இச்சைக்கு நீங்கள் அடிமைப்பட்டுக் கொண்டு இப்ப என்ன எல்லாரும் குற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? ஷைத்தான் கியாமத்தில் சொல்வானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தலூமுனி, என்ன எல்லாரும் திட்டாதீங்க, ஒலூமு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க பழிச்சுக்கங்க. நான் சொன்னாலும் உங்களுக்கு எங்க போச்சு? உங்க மனசு விரும்பிச்சு, அதனால செய்தீங்க. இப்ப என்ன திட்டினா என்ன அர்த்தம் என்று அவர்களை சொல்லிக் கொண்டிருப்பான். நரகம் முடிவு செய்யப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரு பெரும் பகுதியை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், அதாபும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார். இந்த ஷஃபாஅத்தினுடைய தகுதி அவ்வளவு பேர்ல ஏன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொன்னா, அந்த ஷஃபாஅத்தை பெறுவதற்கான காரியங்களை ஒழுங்கா செய்தவர்கள் அர்த்தம். அதிகமா ஸலவாத் ஓதியவர்கள், பாங்கொலிக்கு பதில் சொன்னவர்கள், இது போலுள்ள காரியங்களில் ஈடுபட்ட பெருமக்கள். அதே போல அருமையான பெருமக்களே, ஹதீஸிலே பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது. சையதுனா அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், சாஃபரனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து நாங்கள் ஒரு பயணம் போனோம். சஹாபிகளுடைய ஒரு கூட்டம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எல்லாரும் படுத்துட்டாங்க, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் உறங்குறாங்க. ஃபலம் யதீனி அன்னௌம், எனக்கு தூக்கம் வரல. சையதுனா அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எல்லோரும் தூங்கிட்டாங்க, எனக்கு தூக்கம் வரல. எந்திரிச்சிட்டேனா, எழுந்திருத்து இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தேன். தூக்கம் வரல, அதனால எழுந்திருச்சு நான் அங்கிங்குமா நடந்து கொண்டிருந்தேன். நடந்து வெளியிலே வந்து பார்த்தால் அந்த நேரத்தில் இந்த இருட்டில் கருப்ப ஒரு அடையாளம் தெரியுது. நாம் உடனே பயந்துருவோம். ஒரு அடையாளம் தெரியுது. பார்த்தால் யார் என்று பார்த்தால் ஃபைதன் ஹுமா அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு சஹாபிகள் நின்னுட்டு இருக்காங்க. சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ரத் அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் அபூ உபைதா ரலியல்லாஹு ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, மல்லதி அக்ரஜக, என்ன வெளியில வந்துட்டு தூங்காம அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உங்களை எது வெளியில கொண்டு வந்துச்சு, அதுதான் என்னை வெளியில கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கம் வரல. அப்ப அந்த மூணு சஹாபிகளும் சேர்ந்து, இரவிலே நல்லவர்களும் அதிகம் தூங்க மாட்டாங்க, நல்லவர்களும் அதிகம் தூங்க மாட்டாங்க, பாக்கியமா கழிப்பார்கள் இரவை. தவறான நிலையிலே உள்ளவர்களும் ராத்திரி தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் உஷாரா இருந்து பாவங்கள்ல கவனமா இருப்பாங்க. இப்ப அந்த நிலை, அந்த இரவு நேரம்ங்கிறது இருக்குதே, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இந்த சாலிஹீன்கள், இந்த நன்மக்கள், இவங்க மூணு பேர் ஒதுங்கி ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அங்க மரத்துக்கு பக்கத்துல சில 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 சத்தம் கேட்குது. இலைதலைகள் அசைவதை போல் ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த நேரத்திலே நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். இதன் ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரத்துக்கிட்ட சல்லாது நின்றுகிட்டு இருக்கிறாங்க. சல்லாது நின்றுகிட்டு இருந்து அங்க இருந்து சொன்னாங்க, ஹாஹுனா அபூ உபைதா வ முஆத் இப்னு ஜபல் வ அவுஃப் இப்னு மாலிக், மூணு பேர் நிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நல்ல இருட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மூணு பேர் நிக்கிறீங்களா அந்த இடத்துல? விளக்கே தேவையில்லைன்னு நாங்க இல்லையா? உண்மைதான் அது. மூணு பேர் நிற்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. சையதுனா அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லா நஸ்அலுஹு அன் ஷைஇன் வலா யஸ்அலுஹு அன் ஷைஇன், நாங்களும் ஒன்றும் கேட்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல. என்ன ஏதுன்னு எங்கள்கிட்ட ஒன்றும் அவங்க கேட்கவும் இல்லை, நாங்களும் என்ன ஏதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஃபகால், அல்லாஹ்வுடைய ரசூலே நேரடியா எங்கள் அருகில் வந்து சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமா ஹய்யரனி ரப்பி ஆனிஃபா, கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி அதில் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தான். ரெண்டு காரியத்தை சொல்லி இதுல ஒண்ணு தேர்ந்தெடுங்க நாயகமே என்கிட்ட சொன்னான். அதை சொல்லட்டான்னு கேட்டாங்க. அதை உங்களிடத்தில் சொல்லட்டுமா? சையதுனா அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கண்டிப்பாக நாயகமே, தாங்கள் விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹய்யரனி ரப்பி பி அன் யதுகுல சுலுஸை உம்மதி அல் ஜன்னத பிலா ஹிசாபின் வலா அதாபின் வ பைன ஷஃபாஆ, உங்களுடைய உம்மத்துமார்களில் மூன்றில் 2 பகுதியினரை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த அதாபும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைத்து விடுவது, அது வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஷஃபாஅத் வேணுமா என்று என் ரப்பு கேட்டான். உங்களுடைய உம்மத்துமார்கள்ல மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பாங்க கியாமத்துல? சொர்க்கவாசிகள் 120 சஃப் என்னுடைய உம்மத்துமார்கள் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? சஃப் நினைக்க சின்ன சஃப் நினைக்காதே, ஒரு சஃப்ல கோடிக்கணக்கான பேர் நிற்பாங்க. சில உம்மத்துமார்களுக்கு பாதி, சில நபிமார்களுக்கு பாதி சஃப் கூட இருக்காதான். சில நபிமார்களுக்கு பாதி சஃப் கூட இருக்காது. சில நபிமார்களுக்கு ஒரு சஃப் 2 சஃப் இருக்கும். மிக நீண்ட சஃப்பும் மிக அதிகமான சஃப்பும் எனக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அந்த மொத்த உங்களுடைய உம்மத்துமார்களிலே 2/3 பகுதியினரை எந்த ஹிசாபும் கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவிப்பது, அது வேண்டுமா அல்லது ஷஃபாஅத் வேண்டுமான்னு கேட்டான். மல்லதி இஃப்தர்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே தாங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள்? சஹாபிகள் கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்தர்து ஷஃபாஅ, ஷஃபாஅத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் சொன்னாங்க. 3/2 பகுதி ஹிசாப் இல்லாம சொர்க்கம் போயிட்டாலும் இன்னொரு கூட்டம் மாட்டிக்கிறோமே, இன்னொரு கூட்டம் அங்கே நிற்குமே, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய கதி என்ன? அவர்களையும் சேர்த்தெடுப்பதற்குத்தான் நான் ஷஃபாஅத்தை எடுத்தேன். நாங்க சஹாபிகள் கேட்கிறார்கள், லில் முஸ்லிமீன ஜமீஆ, நாயகமே எல்லோருக்குமா உங்களுடைய ஷஃபாஅத் எல்லோருக்குமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் ஆம் என்று சொன்னார்கள். உடனே அந்த 3 பேரும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அஹ்லி ஷஃபாஅத்திக், நாயகமே உங்களுடைய மேலான ஷஃபாஅத்திலே. அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய ஷஃபாஅத்தில் எங்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். உங்களுடைய ஷஃபாஅத்திலே எங்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக சொன்னார். பெருமக்களே, அதனால இந்த உம்மத்துமார்களிலே யாருக்கும் தன்னுடைய ஷஃபாஅத்தினாலே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் 3/2 பகுதி சொர்க்கத்திலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், ஹிசாபும் இல்லாமல், அதாவும் இல்லாமல் உள்ளே நுழையலாம் அல்லது ஷஃபாஅத் என்று அல்லாஹ் தஆலா விருப்பம் கொடுத்த பொழுது ஷஃபாஅத்தை எடுத்தார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரஹ்மத்தின் உச்சம் எவ்வளவுங்கிறத நாம பார்க்கணும் பெருமக்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே உட்கார்ந்து இருந்தார்கள். 2 ஆயத்தை ஓதுனாங்களாம். ரப்பி இன்னஹுன்ன அضللن கஸீரம் மினன் நாஸ். 2 ஆயத்தை ஓதிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. 2 ஆயத்தை ஓதி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஆயத்து, அவங்க மொழிந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய ஆயத்து. யா அல்லாஹ், இந்த சிலைகளும் இந்த கண்ட தெய்வங்கள் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த கற்களும் எவ்வளவு பேரை வழிகெடுத்து விட்டது, எவ்வளவு பேரை தவறான பாதையில் ஆக்கிவிட்டது என்று அவர்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொன்ன ஒரு முறையீடு. அதே போல அதை செய்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் இவங்களை அதாபு செய்தாலும் இவங்க யார் ரப்பே, உன் அடியார்கள் தானே. அதாபு செய்தாலும் யார் இவங்கெல்லாம்? யாரு? உன்னுடைய அடிமைகள் தானே ரப்பே. நாங்கள் அதாபு செய்தாலும் நாங்கள் எங்க போக முடியும்? ஒயின் தக்ஃபிர் லஹும், எங்களை நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீதான் மிகைத்தவன், மிக ஞானமுள்ளவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள். அந்த 2 ஆயத்தையும் ஓதிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம பக்கா யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி என்று சொல்லி 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 அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பினான். என்னுடைய ஹபீப் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணத்தை நான் அறிந்தவன் முழுவதுமாக என்றாலும் கேட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், முஹம்மது அவர்களே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, தாங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உம்மத்தை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கி கொடுக்கிறான். வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஃபதர்லா, நீங்களும் பொருந்திக் கொள்வீர்கள். இந்த ஆயத்து வந்த உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, கைஃப அல்லாஹ் வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார், என்னுடைய உம்மத்துமாரில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வே நான் பொருந்த மாட்டேன்னு சொன்னாங்களா. அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆள் நரகத்தில் இருந்தாலும் என்னால் திருப்தி விட முடியாது ரப்பே, என்னால் அதை தாங்க முடியாது ரப்பே என்று அல்லாஹ் தஆலா இறக்கிய இந்த ஆயத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதாக பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அந்த உத்தமமான நாயகத்தினுடைய ஷஃபாத்தை நமக்கு நசீபாக்கி அருள வேண்டும். சாதாரணமானது. அதைத்தான் நம்முடைய வாசகங்களிலே துஆக்களில் அதைத்தான் சொல்கிறோம். ஹுவல் ஹபீபுல்லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹௌலின் மினல் அஹ்வாலி முக்தஹிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். யாருடைய ஷஃபாஅத்தை ஆதரவு வைக்கப்படுமோ அந்த உத்தமமான ஹபீபான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமக்களே, கியாமத்தினுடைய நாளையில் அந்த உத்தமமான ஷஃபாஅத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக ஆகக்கூடிய நிலையில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் இப்னு கசீர் பிரபலமான ஒரு தஃப்சீர். அந்த இப்னு கசீரிலே 26வது ஜுஸு, அதிலே ஒய்து சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்கள் தொடர்பான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு ஆயத்தை சொல்கிறான். ஜின்னை பத்தி சொல்லணும்னா அது ஒரு நாள் தனியா பயான் செய்யணும். ஜின்கள் நம்முடைய கண்களை விட்டு மறைந்தவை, எந்த உருவம் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை அதுல. அதனால் இடையூறுகள் வருமானால் தற்காத்துக் கொள்வதற்கும் வழி இருக்கிறது. ஜின்கள் சம்பந்தப்பட்டதுன்னு அது ஒரு தனி பயான செய்தால் அது பொருத்தமா இருக்கும். அந்த இடத்துல அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரை செய்கிறார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் அந்த ஹதீஸையும் பதிவு செய்கிறார்கள். அதிலே ஹதரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா முனவ்வராவில் ஒரு நாள் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார். ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், அஃபீக்கும் சவாத் இப்னு காரப், உங்களிலே சவாத் என்ற சஹாபி இருக்கிறார்களான்னு கேட்டாங்களாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன சவாதன் கான பது இஸ்லாமிஹி அஜீபா, சையதுனா சவாத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமானது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு ரொம்ப சுவையானது, அவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்களாம். ஆமான்னு சொன்ன உடனே குத்பா முடித்த பிறகு எப்படி இஸ்லாமான என்ற செய்தியை எல்லோருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமானவர்கள் மக்காவில் ஸல்லல்லாஹு இருக்கிற நேரத்தில், அதனால் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய இஸ்லாத்தை எல்லோருக்கும் சொல்லி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், பைஹக்கியில் ரிவாயத் வருது. சொன்னார்கள், இன்னி குன்து நாஸிலம் பில் ஹிந்த், சையதுனா சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் ஒரு இந்தியக்காரன், நான் இந்தியாவில் வசித்தவன், இந்தியாவில் நான் வசித்துக் கொண்டிருந்தேன். வகான லீ ரய்யும் மினல் ஜின், ரய்யும் மினல் ஜின், எனக்கு ஒரு ஜின்னு கூட்டாளி ஒன்று இருந்துச்சு, ரொம்ப நெருக்கமான கூட்டாளி, ரொம்ப நெருக்கமான பழக்கமான ஒரு ஜின் என்னிடத்தில் இருந்தது. என்னிடத்தில் வந்து அவ்வப்பொழுது பல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடிய, எனக்கு நல்லயோசனை சொல்லக்கூடிய ஜின்களுக்கு எங்க வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் விரும்பிய விதத்திலே விரும்பிய தோற்றத்தில் செல்லலாம். அதனாலே அந்த ஜின் என்னிடத்திலே வந்து திரும்ப 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 தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. மக்கா முக்கர்ரமாவிலே இன்றைய காலகட்டத்திலே நபிமார்களில் நிறைவானவராக லுஐ இப்னு காலிப் என்ற அந்த குடும்பத்தினுடைய பரம்பரையிலே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர்களை ஈமான் கொண்டால் தான் இன்றைய காலகட்டத்தினுடைய வெற்றியும் விமோச்சனமும். அதனாலே வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயர்வை பெற்றாலும் சரி, அந்த ஈமானை பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளர். அதனால் நீங்கள் சுகமாக வாழ்க்கையில் பல உன்னதங்களை பெற்றாலும் கூட இந்த பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள் என்று உங்கள் மீது நான் கொண்ட அன்பினால், நட்பினால், பிரியத்தினால் சொல்கிறேன் என்று தொடர்ந்து வந்து சொல்லிக் கொண்டே இருந்தது. எனக்கு அனுபவம் அந்த ஜின்னோடு எப்பொழுதுமே எனக்கு நன்மைக்கான காரியத்தை தான் அது சொல்லும், என்னுடைய உயர்வுக்காகத்தான் அது இவ்வளவு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தது. அதனாலே அவர்கள் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அந்த நிலைகள் என்ன என்று ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டே வந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து நடந்து அங்கே செல்றதுன்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு சிரமமான ஒரு காரியம், சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நான் இந்தியாவிலிருந்து புறப்படுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, ரப்பை பற்றி, அவர்களுக்கு வரக்கூடிய வகையை பற்றி எல்லா செய்தியும் இடத்திலே வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் நான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றேன். அது சொல்ல 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 வக்கா ஃபீ கல்பி ஹுப்புல் இஸ்லாம், என்னுடைய கல்பிலே இஸ்லாத்தினுடைய முஹப்பத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையும் என் கல்பில் ஆழமாக பதிந்து விட்டது. மிகப்பெரிய சிரமத்திற்கு பின்னால் நான் அங்கிருந்து புறப்பட்டு மக்கமா நகரம் செல்கிறேன். சென்று அவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் நான் போய் கண்டு விட்டேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சூழ அமர்ந்திருக்கிறார்கள். ஃபலம்மா ரஆனி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னை கண்ட பொழுது, மர்ஹபன் பிக யா சவாத் இப்னு காரப் கத் அலிம்னா மா ஜாஅ பிக, வாருங்கள் சவாத் இப்னு காரபே, உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் சவாத் அவர்களே, உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்பது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறான். இவர்கள் எதையெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அவ்வளவு காரியம் தன்னுடைய கல்வில் கண்கூடாக அந்த நிலைமையை கண்டார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பரிசாக ஒன்றை கொண்டு செல்கிறார்கள். என்ன பரிசு? வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு கவிதை. நாயகமே, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க. யா ரசூலல்லாஹ் கத் குல்து ஷஅரன் ஃபஸ்மஉ மின்னி, நான் ஒரு கவிதை சொல்ல ஆசைப்படுகிறேன் நாயகமே,
அதை நீங்கள் என்னிடத்திலிருந்து கேட்கலாமா என்று கேட்ட பொழுது குல் யா சவாத், சொல்லுங்கள் சவாதே, இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் இவ்வளவு தொலைதூரமான பகுதியிலிருந்து நீங்கள் கேள்விப்பட்டதனுடைய நிலைப்பாடுகளை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள். நீண்ட கவிதை, நான் அதை முழுவதுமாக சொல்லவில்லை, நீண்ட கவிதை படிக்கிறார்கள். ஃபஅஷ்ஹது அன்னல்லாஹ லா ரப்ப கைருஹு வ அன்னக மஅமூனுன் அலா குல்லி காயிபின் வ அன்னக அதுனல் முர்ஸலீன ஷஃபாஅத்தன் இலல்லாஹி யப்னல் அக்ரமீனல் லதாயிபி ஃபமுர்னா பிமா யதீக யா கைர முர்ஸலீன். நீண்ட கவிதை படிக்கிறார். படித்துவிட்டு அந்த கவிதையினுடைய முடிவிலே சொன்னார்கள், ஓ குன்லி ஷஃபியன் யௌம லஅது ஷஃபாத்தி சிவாக பிமுகுனின் அன் சவாதி பினி காரபி. நாயகமே, ஓ குன்லி ஷஃபியன் யௌம லஅது ஷஃபாத்தி, யாருடைய ஷஃபாத்தும் பயன்படாத கியாமத்தினுடைய நாளையில் நாயகமே எனக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய நிலையில் தாங்கள் ஆகிவிட வேண்டும் நாயகமே என்று கேட்கிறார். வகுல்லி ஷஃபீஅன் யௌம லாது ஷஃபாத்தி பிமுகுனின் சிவாக்க அன் சவாதி பினி காரபி. இந்த சவாதிற்கு உங்களை விட்டால் வேறு வழி இல்லாத அந்த கியாமத்தினுடைய நாளையில் எனக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய நிலையில் நாயகமே தாங்கள் ஆகிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت نواجذه. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமாக சிரித்தார்கள், ஆனந்தமாக சிரித்தார்கள். அவருடைய கடவாய் பற்களெல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு ஆனந்தமாக சிரித்து அஃப்லஹ்த யா சவாத், அஃப்லஹ்த யா சவாத், சவாதே மகத்தான வெற்றி பெற்று விட்டீர்கள், நீங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான வெற்றியை இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் தாங்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாதிற்கு சோபனம் சொன்னதை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரிலே சொல்வார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை நமக்கு எடுத்து காட்டுவார். பெருமக்களே, அவங்கள கூப்பிட்டு உமர் தான் கூப்பிட்டு கேட்டாங்களாம், அந்த ஜிம்மி இப்போ வருதான்னு கேட்டாங்களாம், அந்த ஜின்னி இப்போ வந்துகிட்டு இருக்குதான்னு கேட்டாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் நான் குர்ஆனை அதிகமாக ஓத ஆரம்பித்த பொழுது எனக்கு அதனுடைய தேவையே இல்லாமல் ஆகிவிட்டது, வரவேண்டிய செய்தி எல்லாம் இந்த குர்ஆனை நான் அதிகமாக ஓதுகிற காரணத்தினால் எனக்கு வருகிறது என்று சய்யிதுனா ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஹதீஸில் இருக்கு. அருமையான பெருமக்களே, எனவே நம்மை கரை சேர்க்கக்கூடிய கியாமத்தினுடைய நாளையில் நமக்கு ஷஃபீஆக இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் ரப்பிடத்தில் நமக்காக வேண்டி மன்றாடக்கூடிய ஒரு மகத்தான கருணையாளராக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தை அவங்கள்ட்ட கேட்கலாமா? 3 சஹாபிகள் கேட்டார்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ கேட்டார்களே, இந்தியாவிலிருந்து இவ்வளவு தூரம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி பயணப்பட்டு வந்த ஹஜ்ரத் சையதுனா ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு திருநபியினுடைய முன்னிலையிலே அவர்கள் அனுமதி கேட்டு அவர்களுக்கு வழங்கிய பரிசான அந்த கவிதையிலே எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டார்களே, நீங்கள் வெற்றி பெற்றதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா? அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட உத்தமமான அந்த ஷஃபாஅத்தை பெறுவதற்குண்டான ஒரு தகுதியாளர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணமாக நேசிப்பதன் வழியாக, அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவதன் வழியாக, அந்த ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று நாம் துஆ செய்வதன் வழியாக, அதற்குண்டான உயர்ந்த அமல்களை செய்வதன் வழியாக மகத்துவமான அந்த ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினுடைய நாளையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான ஷஃபாஅத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல அடியார்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நாளை கியாமத்தினுடைய நாளையில் உத்தமமான நமது நாயகத்தோடு சேர்ந்து உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த பாக்கியவான்களிலே, அந்த அருளாளர்களிலே, அந்த உத்தமமானவர்களில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.